மீன்காரம்மா, என்ன மீன் கொண்டு வந்திருக்கீங்க? தேங்காய் பாறை, குமாரப்பாறை, வேறா, சங்கரா, சங்கரா, சீலா. இது என்ன மீன் பெருசா இருக்குது? அது தேங்காய் பாறை இறக்குது. தேங்காய் பாறை சங்கிறது. குமாரப்பாறை இது தேங்காய் பாறை. சீலா வேற மாதிரியான சீலா. ஆமாம், இதுதான். அது என்ன மாவுலாசுன்னு சொல்லுவாங்க. மாவு பக்கம் ராம்நாடு சைடு பூரா மாவுலாசு. ஓ, 2 பேர். எல்லா மீனுக்குமே ஒரு 2 பேர். ஆமாம், அந்த சைடு வந்து இதை சங்கரா வந்து இந்த மாவுல பேர் சொல்லுவாங்க. சங்கராவுக்கு கூட வேற பேர் இருக்குல்ல? ஆமாம். யாரா எத்தனை வந்துக்கிறீங்களா? இறா இருக்கு, நல்லா இருக்கு. நண்டு இருக்கா? நண்டு வரலக்கா. கெட்டு போட்ட நண்டு அள்ளி பார்த்தேன், வீழ்ந்துச்சு. சரி, இன்னைக்கு நண்டு வாங்குவாங்க இந்த நாட்டார் வீடு இதெல்லாம். சரி, இந்த வாங்க விடுவோனே. நல்லா இல்லை நண்டு. 2 நகத்தில் 2 வேணும் தான் வந்துச்சு இன்னைக்கு. படகுமே 2 படகு தான் போச்சான். இல்லை, ஒரு மீன் இருக்குது. என்ன இது? சீலா தான். இல்லை, அந்த பாறை. அந்த பாறை தானா? சரி. தனித்தனியாக வச்சுருக்கீங்க. இதில் கொஞ்சம் மேலாப்புல மீன் விற்காம இருந்துச்சுல, திடீர்னு யாரும் கேட்டாங்கன்னா எம்பிட்டும் இறக்குறாப்புல இருக்கு. டக்குன்னு எடுத்து கொடுக்கலாம். கொஞ்சம் அள்ளி மேலே வச்சுட்டு வந்து ஒரு 1.5 கிலோ. சரி, நீ இறா மட்டும் போடு, 1/2 கிலோ. சீலாவெல்லாம் வேணாமா? சீலா, சங்கரா, தேங்காய் பாறை. இந்த பாறையெல்லாம் வறுத்தா நல்லா இருக்குல்ல. இந்த பாறை தானே பெரிய மீன். என்ன விலை எறா? 170 போடணும். 160 கொடுங்க. நாட்டார் வீட்டுக்கெல்லாம் 170. எனக்கு மட்டும் 10 ரூபா டிஸ்கவுண்டா? ஆமாம், நீங்கள் அவங்களும் யார்ட்டையும் வாங்க மாட்டாங்க. நாட்டார் வீடும் சும்மா சொல்கிறதா, யார்ட்டையும் வாங்க மாட்டாங்க. அதனால் அவங்ககிட்ட கூடத்தான் வாங்குறது. அவங்க கொஞ்சம் இருக்கப்பட்டவங்க. இருக்கப்பட்டவங்க, இல்லாதப்பட்டவங்க. அவங்ககிட்ட ஒரு 20 ரூபா சேர்த்து வாங்கிக்கிறது. தேங்காய் பாறையில் முள் இருக்காது இல்லை? சீலாவிலையும் வெள்ளை சீலாவிலையும் முள் இருக்காது. சீலா நல்லா இருக்கா? சீலா நல்லா தான் இருக்குது. நாங்கள் பேத்திக்கு வறுக்கிறதுக்கு வாங்கிக்கிங்க. இதைத்தானே வாங்கிக்க. பேத்திக்கிண்டா ஒன்றே ஒன்று கொடுண்ணா. இது எவ்வளோ? சீலா எவ்வளோ? 200 ரூபா 1/2 கிலோ. ஒரே ஒரு மீன் போடு. ஒரு மீன் போட முடியாதுல்ல, கூடவே 1.5 கிலோ நிற்கிது நிறுத்தி. இதில் அவ்வளோ முள்ளு இருக்காது இல்லை? மொத்த முள்ளு வேணும். தேங்காய் பாறை ஒன்று போடவா? எவ்வளோ மொத்தம்? 160, 260, 360. இது 200. அது 160. சரி, யாராதான் இறாத்தான் நிறைய. அவங்களுமே நண்டு இல்லாட்டா இறாத்தான் கேட்பாங்க. அந்த பாண்டியனக்கார் வீடு இந்த சீலா. வஞ்சரம் வரலாம். அப்புறந்தேன் இறா வாயம்மா ஆஞ்சு கொடுங்க. நாங்கள் டைம் இருக்காது. சரி 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 கேட்டுக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை டைம்லாம் நீங்கள் பிஸியாக இருப்பீங்க, அதனால் நான் ஆரம்பிப்பேன். கேட்டுக்கிறேனுங்கள எப்படி இருக்கேன்னு. ஒரு இந்திக்காரன்ட்ட இறா போட்டேன், 5 கடா பையான்ட்ட. சைஸு போதுமாக்கா? சரி, நான் போயிட்டு அந்த சீலாடம் இந்த சீலா வாய் திறக்க மாட்டாங்க. கருப்பு சீலாவை எடுத்துட்டு வந்திருக்கியே அப்படி. இது நல்லா இருக்கும்க்கா. அதோட அப்படியா? அந்த சீலா தான் எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். கருப்பு சீலா. ஒரு சிலர் கருப்பு சீலா கேட்குறாங்க. முக்கால்வாசி பேர் இந்த சீலா நல்லா இருக்கும். அதுவும் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அது ஒரு மீன் ஒரு டேஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோதான்.
எந்த டேஸ்ட் பிடிக்குதோ அதை வாங்கி. இல்லை மதுரைக்கு காரைக்குடியிலேருந்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சீலா தான் கேட்குறாங்க. ஓ ஸ்பெஷலாக அது. ராமேஸ்வரம் இதெல்லாம் வந்து இந்த சீலாவை தான் கேட்குறாங்க. ஒரு ஒரு ஊருக்கு ஒரு 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 பேர் இருக்குல்ல மீன் கூட. சரி நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அவங்கள்ட்ட போட்டு கிழமை